அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அதிகாலையில் ஒரு 6 மணி சுமார் அந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்டிலில் உட்காந்து சம் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு நேராக ஏதோ நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்தது. தலையை தூக்கி பார்த்தா இந்த நஞ்சில்லாத ஓலைப்பாம்புகள், இவங்க எப்போயுமே ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய பாம்புகள். இந்த அளவில் தான், சின்ன அளவில் இருப்பாங்க, நஞ்சில்லாதது. இவங்களில் 2 பேர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக, இவங்க 2 பேருமே ஆண் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இவங்க ஒரு பெண்ணோட இணை சேரணும், அதில் போட்டி இருக்குது. அந்த போட்டியில் நம்ம வில்ல உடைக்கிற மாதிரி இவங்க யாரோட முதுகெலும்பை யார் உடைக்கிறதுனா உடைக்கிறது இல்லை. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு ரொம்ப அது வலிமையோடு தான் இருக்குது. எந்த பாம்பு தன்னுடைய தலையை எப்பயுமே மேலே வச்சுருக்கு, இன்னொரு பாம்பினுடைய தலையை கீழே அமுக்கி வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பலத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா தெரியும். இந்த ஒரு பாம்பு இந்த முன்னாடி இப்போது வளைஞ்சு நிற்கிது. இந்த பாம்பு ரொம்ப வலிமையாக இடது புறத்துலேருந்து வலது பக்கம் சில நேரங்களில் அந்த பாம்பை கீழே தள்ளுது, சில நேரங்களில் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக தள்ளுது, சில நேரம் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக தள்ளுது. தன்னுடைய தலையை எப்பயுமே மேலே வச்சுருக்கு. இந்த இன்னொரு பாம்பு அமைதியாக, அதால் முடியலையா என்னன்னு தெரியல, இப்போ தான் அவங்க இந்த போட்டியவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த வலது பக்கம் வளைஞ்சு நிற்கக்கூடிய பாம்பு தன்னுடைய வலிமையை முதல்ல இருந்தே காமிச்சிட்டே இருக்குது. அது எப்பயுமே அந்த 2வது பாம்பு, அது சின்ன பாம்பு, அமைதியாக இருக்கக்கூடிய பாம்பை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், கீழே போய் மேலே தலையை மேலே கொண்டு வந்துடுது. அந்த வேலையை தொடர்ந்து செய்யுது. இப்போ பாருங்கள், டைரக்ஷன் மாறிடுச்சு, இப்போ அந்த பக்கம் தள்ளுது. இது மாதிரி இந்த 2 ஆணில் எது வலிமையை நிரூபிக்குதோ அப்போ இன்னொரு பாம்பு டயர்டாயிடும், அது அந்த இடத்த விட்டு நகர்ந்துடும். அப்போ எந்த பாம்பு வெற்றி பட்டுச்சோ, இப்போ பாருங்கள் தள்ளிக்கிட்டே போகுது. அதை மொதல் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளிக்கிட்டே வந்துச்சு, இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தள்ளிக்கிட்டே போகுது. அதை உருட்டி உருட்டி தன்னுடைய தலையை மேலே வச்சு கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது அடுத்த டைரெக்ஷனுக்கு மாற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ எது தன்னுடைய வலிமையை நிரூபிக்குதோ அந்த பாம்பு அந்த பெண்ணோட இணை சேரும். இன்னொரு பாம்பு அமைதியாக அந்த இடத்த விட்டு அகன்றும். கொஞ்சம் ஆக்ரோஷமாகும்போது ரொம்ப ஸ்பீடாக இந்த சண்டை நடக்குது. எவ்வளவு ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்கன்னு.
முன்னேறி வந்தாங்க, இடது பக்கம் சுற்றி வந்தாங்க, வலது பக்கம் சுற்றி வந்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நேரம், இது வந்து ஒரு 10-15 நிமிடம் இது தொடர்ந்தது. அவ்வளவு நேரம் அது வந்து தன்னுடைய வலிமையை நிரூபிக்கிறதுக்கு தொடர்ந்து போராடுது. இன்னொரு பாம்பால் ஈடு கொடுக்க முடியல. நம்ம மல்யுத்தத்தில் எதிரியோட தோளில் கையை வச்சு கீழே தள்ளுற மாதிரியான வேலைகளை பண்ணுறாங்க, தொடர்ந்து பண்ணுறாங்க. அதில் தனக்கு நல்லா கிரிப்பு கிடைக்கும்போது அந்த ஆக்ரோஷமாக சுற்றி 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 வருதுங்க. ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருச்சு யார் வின் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அவங்களுடைய சண்டையை நிறுத்திக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க. ஒரு ஃபைனல் ரவுண்ட் இருக்கு. ஓரளவு இந்த சண்டை இறுதி கட்டத்தை அடையுது. ஒரு பாம்பு தன்னுடைய வலிமையை புரிஞ்சுக்கிட்டு விலகி போக முயற்சி பண்ணுது. ஸோ ஒருத்தர் கிளம்பிட்டார்.